அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் மாசி மாதம் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்பிறை 14/3/2025 பௌர்ணமி திதி நண்பகல் 12:25 வரை. அதன் பிறகு தேய்பிறை பிரதமை திதி உத்திரம் நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மீன லக்னம். லக்னத்திலேயே புதன் ராகுவுடன் சுக்கிரன் வக்ரமாக, ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியனுடன் சனி பகவான். இன்றைய விசேஷம் காருடையான் நோன்பு இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? மந்திரம் ஜபிக்க, புத்தகம் வெளியிட, தானியங்கள் சேமிக்க, தற்காப்பு கலைகள் பயில, பயணம் தொடங்க, வீட்டு மனைக்கு பட்டா வாங்க, அரசு அதிகாரிகளை சந்திக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வாழ்க்கை என்பது ஓவியம் அல்ல, மாற்றி மாற்றி வரைவதற்கு. வாழ்க்கை என்பது சிற்பமாகும். ஒரு முறை செதுக்கினால் செதுக்கியதுதான். ஆமாங்க, அதனால தாங்க வாழ்க்கையில் நீங்கள் ஒழுக்கமாக இருப்பீங்க. ஒரு முறை முடிவெடுத்தால் அதை மாற்றிக்கொள்ளவும் மாட்டீங்க. முன்வைத்த காலையும் பின்வைக்காமல் முன்னோக்கி செல்லக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் பிள்ளைகளுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய எதிர்காலம், அவங்களுடைய படிப்பு, உத்தியோகம், அவங்களுடைய திருமணம், அதை பற்றியெல்லாம் இன்றைக்கி மனசுக்குள்ளார பல எண்ணங்கள் சிறகடித்து பறந்து கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி ஆரம்பத்தில் நமக்கு யாரெல்லாம் உதவுனாங்க, யாரெல்லாம் நம்மளை உதாசீனப்படுத்தினாங்க, கஷ்டப்பட்ட போது நம்மளை கை தூக்கி விட்டவங்க யார், அதே மாதிரி நகைச்சுவையாக நக்கலாக நம்மளை பார்த்து சிரித்தவங்க யார், இதெல்லாம் இந்த மாதிரி நினைவுகள் எல்லாமே இன்றைக்கி நெஞ்சுக்குள்ளார கொஞ்சம் நிழலாடி கொண்டே இருக்குங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஒரு பக்கம் ஓடிட்டு தான் இருக்குது. கிடைச்சா பார்ப்போம், கிடைக்கலன்னா நாம் உழைச்சி சம்பாதிக்கிற டைப்பு. அதனால் வர்றதை பார்த்துக்கலாம், வரலனாலும் பார்த்துக்கலான்னு இன்றைக்கி ஒரு தெளிவான முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் இன்றைக்கி உண்டுங்க. சகோதர வகையில் சில உதவிகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால செய்கிற தொழிலில், வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் இருக்குது. இருந்தாலும் நாம் போடுற உழைப்புக்கு இன்னும் கொஞ்சம் வந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் தலை தூக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தைரிய முடிவுகள் எடுப்பீங்க. உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி செலவுகள் இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பணவரவு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு களைப்பு இன்றைக்கி இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, வாடிய மலர்களை ஒருபோதும் வண்டுகள் மொய்ப்பதில்லை. அதே போல வசதியற்றவர்களை சொந்த பந்தங்கள் ஒருபோதும் நாடி வருவதில்லை. ஆமாங்க, இதெல்லாமே தெரியுதுங்க உங்களுக்கு. பணம்தான் எல்லாருக்கும் கண்ணில் தெரியுது. குணம் யார் மனசுக்கும் படமாட்டேங்குது, யார் கண்ணுக்கும் அது தெரியவும் மாட்டேங்குது. பணம்னு பணத்தை வச்சு தான் எல்லாருமே முடிவெடுக்கிறாங்க, எல்லாருமே மரியாதை கொடுக்குறாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு பணம் தேவைதான், அதனாலும் பணமே வாழ்க்கை ஆகிடாது என்பதனை புரிந்து வைத்து கொண்டு குணவான்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு
உங்களுக்கு பரவாயில்லைங்க. சுகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. வீடு வாகன சம்பந்தப்பட்ட செலவுகள் இன்னைக்கு ஒரு பக்கம் இருக்குங்க. ஒரு சிலர் புது வாகனம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வீட்டை கொஞ்சம் பெருசுபடுத்தி கட்டணும், பிள்ளைங்கள்லாம் வளர்ந்துன்னு இருக்காங்க, கூடுதல் அறை அமைக்கிறது, கூடுதல் தளம் அமைக்கிறது, அந்த யோசனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு. எவ்வளோ வந்தாலும் எடுத்து வைக்க முடியாதுங்கிறது தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு பேசி கொண்டிருப்பீங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளாரையும் சின்ன சின்ன விவாதங்கள் ஒரு பக்கம் இருக்குங்க. தந்தை வழி உறவினர்களால் இன்றைக்கி கொஞ்சம் செலவுகள், கொஞ்சம் அலைச்சல்கள் அது கூட இன்றைக்கு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் எல்லா வகையிலுமே புது முதலீடு செய்கிறது அல்லது அதற்கான முயற்சிகள் இன்றைக்கி இறங்குவீங்க. லாபம் ஓரளவு எதிர்பார்க்கலாங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி சின்ன சின்னதாக வேலை சுமை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. திறமை இருந்தால் மட்டும் போதாது, உழைப்பு இருந்தால் மட்டும் போதாது, உயரதிகாரிகளை அனுசரித்து போகிறதுக்கும் தெரியணுங்கிற வித்தையை இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமார் தாங்க, அலைச்சல் இருக்கும், செலவுகள் இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, தூற்றுவோர் துணை நிற்கப் போவதில்லை, வாழ்த்துவோர் வழிநடத்தப் போவதில்லை. லாபமோ நஷ்டமோ, வாழ்வோ சாவோ, நாம் தான் தனித்து நின்று போராட வேண்டியிருக்கும். ஆமாங்க, இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், நம்ம வேலையை நாம் பார்ப்போம், நம்ம தான் நமக்கு துணையாக இருக்கணுமே தவிர அடுத்தவங்க நமக்கு எதுவும் துணை புரிய மாட்டாங்க, உதவி செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற உண்மையை புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் தனித்துவமாய் இருந்து சுயம்புவாய் வேலை பார்க்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. முக்கியமான முடிவுகள்லாம் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. குழப்பம் தடுமாற்றம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நாம் தைரியமாக முடிவெடுக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி சில முடிவுகள் எடுப்பீங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் அதுவும் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வருங்க. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி சந்தோஷம் உண்டுங்க. உங்கள் ராசியிலேயே செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களையும் மீறி சில நேரத்தில் கோபம் வருது, சரியாக தூக்கம் இல்லாமலும் போகுது. அதே மாதிரி சிலர்லாம் ஒதுங்குறாங்க, பார்த்தாலே ஒதுங்குறாங்க. பரவாயில்ல, ஓடி வர வேண்டிய நேரத்தில் ஓடி வருவாங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒதுங்கினா ஒதுங்கிட்டு போகட்டும்னு சொல்லிட்டு நீங்களும் ஒதுக்கி தள்ளிட்டு இப்போ ஓட ஆரம்பிச்சிட்டீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பெரிய மனிதர்கள் உங்களுக்கு இன்றைக்கி உதவிகரமாக இருப்பாங்க. அரசு காரியங்கள் அதுவும் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. உங்கள் பிள்ளைங்க படிப்பு மற்ற விஷயத்தில் நல்லா வருவாங்க. அவங்களுக்கு சீக்கிரமாக வேலை கிடைக்கிறது, திருமண முயற்சிகள் அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் முடியுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறதா இருந்தாலும் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் நல்ல விதத்தில் முடியுங்க. உத்தியோகம் இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க. உயரதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க. காரணம் உங்களோட கடின உழைப்பு தாங்க, வேற ஒன்றும் கிடையாதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, கவலைகள் வந்து கொண்டே தான் இருக்கும். அதை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் உன் கையில்தான் இருக்கிறது. நிரந்தரமாய் ஆக்கினால் நீ நோயாளி, தற்காலிகமாக்கினால் நீ புத்திசாலி.
ஆமாங்க. அதனால தாங்க கவலைப்படுறதுக்கு எத்தனையோ விஷயம் இருக்குது. ஆனால் அப்படியெல்லாம் உட்காந்து கவலைப்பட்டுகிட்டே இருந்தோம்னா வருஷக்கணக்கில் கவலைகள் போயிட்டே இருக்கும். அதனால தாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த நிமிஷத்தில் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கவலைப்படுவீங்க. அடுத்த நிமிஷம் அதை தூக்கி போட்டுட்டு ஆக வேண்டியதை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆக்கப்பூர்வமாக யோசிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. மனசுக்குள்ளார இருந்து வந்த கவலைகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. எதிர்ப்புகள் எல்லாமே நகர ஆரம்பிக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. அஷ்டமத்து சனி உங்களை ஆட்டி படைச்சுன்னு இருக்காரு. சனிப்பயிற்சியும் இந்த மாதத்தில் வருது. அப்படி இருக்கிறதுனால அதுக்கு பிறகு இந்த மாதம் முடிந்து ஏப்ரல் மாதத்திலிருந்து உங்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்குங்க. அதே போல் இந்த சொத்தை கொடுத்துடலான்னு பார்க்குறோம், அது சீக்கிரம் போக மாட்டேங்குது, நாம் நினச்ச வேலைக்கு போக மாட்டேங்குது அப்படின்னு நினைத்து கொண்டே இருக்கீங்க. இன்றைக்கி ஏதாவது பேசி பாருங்கள், ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு நல்ல ரேட்டு அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு அருமையாக இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்று தீருங்க. அதே மாதிரி புது வேலையாட்களை வேலை சேர்ப்பீங்க. அஷ்டமத்து சனினாலே வேலையாட்கள் சரியாக வரமாட்டாங்க, முன்பணம் வாங்கிக்கிறாங்க ஆனால் ஓடி போயிடுறாங்களே அப்படிங்கிற கவலைகள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் விலக ஆரம்பிக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. இருந்தாலும் நம்மளை உட்காராச்சு தான் எல்லா வேலையும் வாங்கிக்கிறாங்கங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் கோபம், செலவு இதெல்லாம் கொஞ்சம் இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் பணத்தை தொலைத்தவர்களை விட பணத்திற்காக வாழ்க்கையை தொலைத்தவர்களே அதிகம். ஆமாங்க, அதனால தாங்க வாழ்க்கை வாழ்வதற்கு தான். அதில் நாம் எதையுமே தொலைக்கக்கூடாது. குடும்பத்தோடையும் இருக்கணும், குதூகலமாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் வருமானத்தையும் நாம் அடையணும், சம்பாதிக்கணும். அதே நேரத்தில் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடாதுங்கிறதுல தெள்ள தெளிவாக இருந்து கொண்டு எது எப்படி இருந்தாலும் குடும்பத்தோடு இருப்போம், பிள்ளைகளோடு இருப்போம் அப்படிங்கிற முடிவோடு எங்கும் எப்பொழுதும் பாசத்துடன் பின்னி பிணைந்திருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளாகவே அலைச்சல்கள் இருக்குதுங்க. அந்த அலைச்சல்கள் எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குங்க. மதியம் 1 மணியோட உங்கள் ராசியை விட்டு சந்திரன் விலகிறாருங்க. அதனால் மதியம் 1 மணி வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. மதியம் 1 மணிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார இருக்கிறாரு. அதனால் அதுலேருந்து உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் நடக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. கடந்த சில நாட்களாக கணவன் மனைவிக்குள்ளார் இருந்து வந்த முணுமுணுப்பு, சலசலப்பு அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. அடுத்ததாக உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளுடைய படிப்பு விஷயமாக கொஞ்சம் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. அதே மாதிரி அவங்களுடைய நட்பு வட்டத்தையும் கண்காணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால இனந்தெரியாத ஒரு மனக்கவலை உள் மனசுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஆனாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னேறுவீங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன நஷ்டங்கள் அதெல்லாம் இன்றைக்கி சரியாகி லாபம் இருக்குங்க. உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன வேலை சுமைகள் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நல்ல பேர் கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் ரொம்ப அருமையாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி முன்கோபத்தை தெரிவிக்கணுங்க. மதியம் 1 மணி வரைக்குமே உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னி ராசிக்காரர்களே, நிமிர்ந்து நிற்பதெல்லாம் பலம் என்றோ வளைந்து கொடுப்பதெல்லாம் பலவீனம் என்றோ ஒருபோதும் நினைத்து விடாதீர்கள். நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஈட்டியை விட வளைந்து கொடுக்கக்கூடிய வில்லிலிருந்து புறப்படும் அம்பு நெடுதூரம் சென்று தாக்கும். ஆமாங்க, நீங்களும் அப்படி தாங்க. நல்லவங்களுக்கு நீங்கள் பணிஞ்சு போவீங்க, ஆனால் மற்றவங்களுக்கு நீங்கள் பந்தாவாக பேசுவீங்க. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு இடம்பொருள் ஏவலுக்கு தகுந்தார் போல தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்கிறாருங்க. இன்றைய தினம் மதியம் 1 மணியிலிருந்து உத்திரம் நட்சத்திரத்துக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்கிறாருங்க. அதனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், சோர்வு இருக்கும், சின்ன சின்ன வேலை சுமைகளும் இருக்குங்க. ஆனால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி பணவரவு உண்டுங்க. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்கிறதுனால கொஞ்சம் வெளி உணவுகளை தவிர்க்கிறது நல்லதுங்க. சிக்கனமாகவும் இருக்கிறது நல்லதுங்க. அடுத்தவங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். முக்கியமான வேலைகள் எதுவாக இருந்தாலும் நீங்களே கொஞ்சம் போய் வந்துடுறது நல்லதுங்க. அவங்கள அனுப்பிட்டு அவங்க சரியாக பேசினாங்களா என்னன்னு தெரியலையே, கேட்டாங்களா என்னன்னு தெரியலையேன்னு இங்கே உட்காந்துட்டு டென்ஷன் ஆகிறத விட நீங்களே நேரில் செல்வது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் இருக்கும், அதில் ஒரு நியாயம் இருக்குங்க. சகோதர வகையில் சில உதவிகள்லாம் இன்னைக்கு உண்டு. உங்களுக்கு ஒத்தாசையாகவும் அவங்க இருப்பாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல, ஓரளவு லாபம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் லாபம் வந்தால் நல்லா இருக்குமேங்கிற ஒரு ஏக்கமும் இருக்குங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. இருந்தாலும் கூடுதலாக வேலை பார்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே வேலை சுமை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, உன் சந்தோஷத்தை அடுத்தவரிடம் தேடாதே, அது உனக்கு தனிமையைத்தான் தரும். உன் சந்தோஷத்தை உனக்குள் தேடு, அது நிச்சயமாக நிம்மதியை அள்ளி கொடுக்கும். ஆமாங்க, எது நடந்தாலும் எல்லாத்துக்கும் காரணம் நாம தாங்க. அதை நாம் புரிஞ்சுக்கணுங்க. அதனால தாங்க அடுத்தவங்களை குறை சொல்கிறதோ அல்லது அடுத்தவங்க மூலமாக நமக்கு ஏதாவது ஒரு நிம்மதி கிடைக்கும்னு நினைக்கிறதோ நீங்கள் அதெல்லாம் நினைக்கிறதே கிடையாதுங்க. எல்லாம் நாம் தான் தேடிக்கணும். எல்லாத்தையும் நாம் தான் தேடின்னு இருக்கோம். சின்ன வயசுலேருந்து யாரையும் நம்பி நாம் பிறக்கலை. நம்ம கையால் தான் உழைச்சி நாம் இது வரைக்கும் முன்னேறி வந்துன்னு இருக்கோம். இப்போ மட்டும் என்னத்துக்கு அடுத்தவங்களை எதிர்பார்ப்பேன்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் தன் கையே தனக்குதவி என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தன்மான சிங்கங்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவுகள் ஒரு பக்கம் இருக்குது. நம்ம என்ன தான் இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ உழைச்சாலும் நம்மளை யாருமே குறை சொல்லாமல் இருக்கிறதில்ல. அது அவங்க பழக்கமாயிடுச்சு, வாங்கி கட்டிக்கிறது நம்ம பழக்கமாயிடுச்சேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. குடும்பத்தில் எவ்வளவோ நெருக்கடிகள்லாம் வந்திருக்குது. அந்த நெருக்கடி நேரத்திலலாம் நீங்கள் தாங்க எல்லாம் முன்னால் நின்று அந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்துருக்கீங்க. இன்றைக்கும் நீங்கள் தான் குடும்பத்தை வழிநடத்தி கொண்டு போயிருக்கீங்க. விஐபிகள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. பணவரவு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. செலவுகள் இருந்துட்டு தாங்க இருக்குது. பழைய கடனை நினச்சி பயப்படுறதா அல்லது புதுசாக வாங்க போகிற கடனை நினச்சி கவலைப்படுறதான்னு தெரியாமல் சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சு கிடக்கிறாரு. புதனும் அவரோட தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நெருக்கமானவங்க, நெருங்கி பழகினவங்க அவங்க கூட உங்கள்கிட்ட கோவப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை விட்டு பிரியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால எல்லார்கிட்டையுமே ஒரு இடைவெளி விட்டு பழகுங்க. நட்பு அப்படின்னு சொல்லி உரிமை எடுத்துக்கொள்ள
கொள்ளாமல் இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் சுமார் தாங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன சலசலப்புகள் ஒரு பக்கம் இருக்கும், அப்புறம் ஒரு வழியாக சமாளித்து ஜெயிச்சு காட்டிடுவீங்க. அதே போல் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகளும் பணவரவும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாகவும் சுப செலவுகள் தரும் நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, முன்வைத்த காலை பின் வைக்காதே. வெற்றியோ தோல்வியோ இறுதி வரை போராடு. வெற்றி பெற்றால் அது மகுடம், தோல்வியடைந்தால் அது பாடம். ஆமாங்க, அதனால தாங்க முடிவுக்காகலாம் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. என் மனசில் தோணுச்சு, அதனால் நான் அந்த வேலையில் இறங்கினேன். அதனால் என்ன இருக்குது, தோல்வி அடைஞ்சிட்டோன்னு சொல்லிலாம் நான் தோண்டு போகிறதில்ல. அடுத்த முறை நிச்சயமாக நான் ஜெயிச்சு காட்டுவேன்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் வாழ்க்கையில் அனுபவ பாடங்கள் அதிகம் படித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாருங்க. அதனால் திடீர் பண வரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட ஒரு சிலருக்கு தேடி வருங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. குரு பகவானின் அனுகிரகம் கூடிக்கிட்டே போகிறதுனால பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் போய் வருவீங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சந்திரன் சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் திடீர் பண வரவு உண்டு. ட்ரேடிங் மூலமாகவும் ஒரு சிலருக்கு பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. விலை உயர்ந்த தங்க நகைகளும் இன்னைக்கு வாங்குவீங்க. சிலர் புது மொபைல் ஃபோன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு, பங்குதாரருடைய ஒத்துழைப்பு அதெல்லாம் கூட இன்றைக்கி நல்லா இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் சின்ன சின்ன சவால்கள் இருக்கும். ஆனால் அந்த சவால்களை தாண்டி சமாளித்து இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் வாயாலையும் பாராட்டப்படுவீங்க. எல்லாருமே உங்களை வியந்து பாராட்டக்கூடிய அருமையான சம்பவங்கள், வெற்றிகரமான சம்பவங்கள் அதெல்லாமே இன்றைக்கி நடக்குங்க. அதே போல் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நல்லது நடக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக வேலை சுமை இருக்கும், அலைச்சல் இருக்கும். ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, அன்பு ஒன்றே அழகு பார்ப்பதில்லை, ஆனால் அது எல்லாவற்றையும் அழகாக்கி பார்க்கிறது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பயுமே அழகுன்னுலாம் யோசிக்க மாட்டீங்க. ஆனால் அன்பு எங்கே இருக்கோ அந்த அன்புக்கு அடிமையாவீங்க. அழகுக்கு ஒருபோதும் அடிமையாக மாட்டீங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒருத்தவங்க உள்மனசு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து கொண்டு அவர்களுடைய செயல்பாடுகள் நல்லதாக இருந்தால் அவர்களை நண்பர்களாக்கி கொண்டு வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பான நாளாக இருக்குதுங்க. பிரபல பாக்யாதிபதியினுடைய சாரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாருங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. வரவேண்டிய பணம் இன்னைக்கு கைக்கு வரும். தர வேண்டியதையும் இன்னைக்கு நீங்கள் தந்து முடிப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன மறைமுக வாக்குவாதங்கள் அதெல்லாமே இன்னைக்கு சரியாகுங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. சகோதரங்களுக்குள் ஒற்றுமை இன்னைக்கு அதிகரிக்குங்க. சகோதரிக்கு நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட அதிக அளவு லாபம் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க.
உங்கள் ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால மேற்கொண்டு உங்களுடைய கல்வி தகுதியை அதிகமாக்கிக்கிறது, அந்த மாதிரி முயற்சிகளில் நீங்கள் இறங்குவீங்க. அதே போல் சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறது. அவங்க மூலமாக அவங்க கூட சேர்ந்து ஏதாவது வியாபாரம் தொழில் தொடங்கிறது, அதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு பிரகாசமாக இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சுமார் தான். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் வேலை சுமையும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, யாருக்காகவோ வாழ்ந்து காட்ட இந்த வாழ்க்கை ஒன்றும் தேர்வு அல்ல, நமக்காகவே வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு நல் வாய்ப்பாகும். ஆமாங்க, வாழ்க்கைங்கிறது நிறைய பேர் அதை ஒரு ஆடுகளம், அது ஒரு போர்க்களம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. இந்த வாழ்க்கை நமக்காக விதிக்கப்பட்டது. அது எப்படி இயற்கையாக இறைவனால் தரப்படுகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு வாழ வேண்டியதுதான் நம்ம கடமைன்னு, எங்கும் எப்பொழுதும் எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்காட்டுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளாகவே கொஞ்சம் அலைச்சல் தான். தூக்கம் இல்லாமலும் போயிடுச்சு, செலவுகளும் அதிகமாகிட்டே போகுது. பழைய கடனை நினச்சி பயப்பட வேண்டியதாகவும் இருக்குது. பெருசாக வருமானமும் ஒன்றும் வரவும் மாட்டேங்குது. குரு பகவானும் 5ஆம் இடத்துல உட்கார்ந்து சீக்கிரமாகவே 6வது வீட்டுக்கும் போக இருக்கிறாரு. பெருசாக நமக்கு எதுவும் செய்யலையேன்னு சில நேரங்களில் நீங்கள் யோசித்து கொண்டு தான் இருக்கீங்க. ஆனால் 7.5 சனி இன்னும் முடிஞ்ச பாடு இல்லையேங்க. அவர் தான் உங்களை போட்டு பாடாப்படுத்தின்னு இருக்காரு. இந்த மாதம் 29ஆம் தேதியோட 7.5 சனி முழுமையாக விலகிறதுனால அதுக்கு பிறகு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கடகடன்னு வெற்றி அடையுங்க. இன்றைய தினம் கூட உங்களுக்கு நல்லது நடக்கும். விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. கடந்த 2-3 நாளாக முடியாத சில விஷயங்கள் இன்றைக்கி சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன முணுமுணுப்பு, சண்டை சச்சரவு அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. வியாபாரத்தில் கூட தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி விற்று தீருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குது. பிள்ளைகளும் கொஞ்சம் பொறுப்பாக நடந்துப்பாங்க. அதே மாதிரி இன்றைய தினம் திடீர் பணவரவு உண்டு, திடீர் செலவுகளும் இருக்குது, திடீர் பயணங்களும் ஒரு பக்கம் இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல், சோர்வு, களைப்பெல்லாம் இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, பிடித்ததை அடிக்கடி நினையுங்கள், மகிழ்ச்சி கிடைக்கும். பிடிக்காததை மறக்க முயலுங்கள், நிம்மதி கிடைக்கும். ஆமாங்க, அதனால தாங்க பிடிக்கலைன்னா அதை தூக்கி போட்டுடுவீங்க. பிடிக்கிறத மட்டுமே மனசுக்குள்ளார வச்சுக்கிட்டு அவ்வப்போது அந்த நினைவுகளில் மூழ்கி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவசர முடிவுகளை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருக்கணுங்க. இன்றைய தினம் யாருக்காகவும் உறுதிமொழி தர வேண்டாங்க. மற்றவங்களுக்காக சாட்சி கையெழுத்து ஏதாவது போட்டு சிக்கிக்காதீங்க. உணர்ச்சி பூர்வமாக எங்கேயாவது யோசித்து முடிவெடுத்தும் மாட்டிக்காதீங்க. முக்கியமாக சந்திராஷ்டமம் அன்னைக்கு தான் நிறைய பேர் இறக்கப்பட்டு ஏமாறுற கதெல்லாம் உண்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திடீர்னு அறிமுகமாகிறவங்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சிலர் உங்களை புகழ்ந்து ஆனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பலவீனங்களை தெரிஞ்சிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அவங்கள்ட்டையும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு சண்டை இருக்குங்க. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. அதே மாதிரி பிள்ளைகளை அவங்க போக்கில் விட்டு பிடிங்க. உங்கள் காலத்தில் நீங்கள் நடந்துக்கிட்டதெல்லாம் அவங்களோட ஒப்பிட்டு பார்க்காதீங்க. அந்த காலம்
காலம் வேறு, இந்த காலம் வேறுங்கிறத உணர்ந்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குது. ஆனால் வேலையாட்கள் சில நேரம் முரண்டு பிடிப்பாங்க. வாடிக்கையாளர்கள் ஏதாவது ஏடாகுடமாக கேள்வி கேட்டாலும் அதுக்கும் கொஞ்சம் கோவப்படாமல் பதில் சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதிகாரிகள்லாம் உங்களுக்கு ஆறுதல் தருவாங்க, ஆதரவாக இருப்பாங்க. ஆனால் கூட வேலை பார்க்குறவங்க சில நேரம் உங்களை குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் சதயம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. நேற்று முடியாத வேலையில் இன்றைக்கி முடித்து காட்டுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, நாம் யார் நினைவிலும் இல்லை என்பதை விட நாம் யார் வழியிலும் இல்லை என்பதே உண்மையான வாழ்க்கையாகும். ஆமாங்க, அதனால தாங்க அடுத்தவங்களுக்கு நல்லது செய்ய முடியுதோ இல்லையோ, அடுத்தவர்களுக்கு அல்லது செய்யாமல் தீயது செய்யாமல் நம்ம வேலையை நாம் பார்த்துக்கிட்டு போகலான்னு எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் தலையிடாமல் தன்னைத்தானே சீர்படுத்தி கொள்ளக்கூடிய சீர்திருத்தவாதிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாமே நடக்கும். உங்களை எதிர்த்தவங்கள்லாம் கொஞ்சம் அடங்குவாங்க. பணம் அதோ வருது இதோ வருதுன்னு சொல்லின்னு இருக்காங்க, நம்ம கைக்கு வரமாட்டேங்குதே அப்படின்னு நினச்சி பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி பண வரவு உண்டு, செல்வாக்கும் உண்டு. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பிரபல யோகாதிபதி செவ்வாயும் உட்கார்ந்துருக்காரு. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி விற்குங்க. அதே மாதிரி புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் அவங்களோட சேர்ந்து ஏதாவது வியாபாரம் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குதுங்க. சூரியனுடைய போக்கு சரியில்லாமல் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. பல்வலி, ஈறுவீக்கம் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே போல் உத்தியோக வகையில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. ஆனால் வழக்கத்தை விட வேலை சுமை இருந்துக்கிட்டே இருக்குங்க. நல்லா வேலை பார்க்குறதுனால எல்லா வேலையும் நம்மக்கிட்ட கொடுக்குறாங்களேன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. சகோதர வகையில் உதவிகள் எல்லாமே உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன வேலை சுமையும் செலவுகளும் இருக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பல வேலைகள் இன்றைக்கி சிறப்பாக முடியும். பணவரவும் பரவாயில்லன்னு திருப்திகரமாக இருக்குங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.